இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. குட் மார்னிங் லக்கி. இப்ப எப்படி இருக்கு? ஃபைன் சித்தி, வெரி குட் மார்னிங். ஜுரம் குறைஞ்சிருச்சா? எப்பவோ குறைஞ்சு போச்சு. எங்க அப்பா அம்மாவை காட்டுறேன்னு நைட் எனக்கு அம்மா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அப்பவே எனக்கு ஃபீவர் முழுசா குறைஞ்சு போச்சு. நான் இப்ப ஹாப்பியா இருக்கேன். அம்மா, நீங்க எப்பவுமே என் கூடவே இருக்கணும். தினமும் நீங்க என் பக்கத்திலே படுத்துக்கணும். அதனாலதான் நைட் எனக்கு நல்ல தூக்கம் வந்துச்சு. சரி லக்கி, சரி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் போய் டிஃபன் ரெடி பண்ணிட்டு உனக்கு எடுத்துட்டு வரேன், சரியா? ஓகேமா. ஜுன்னு தூங்கி எந்திரிச்சிருந்தா அவனை என்கிட்ட வர சொல்லுங்க, நாங்க விளையாடிக்கிறோம். சரி. அக்கா, என்ன ஜானு? லக்கி கிட்ட நீ ஏன் அப்படி சத்தியம் பண்ண? லக்கி தன்னோட பெத்தவங்கள பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கா ஜானு. முக்கியமா அவளை பெத்த தாய பத்தி கவலைப்பட்டுட்டே இருக்கா. ஆனா அவங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு எப்படி தெரிஞ்சுப்ப? எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கணும், அப்பதான் லக்கி ஹாப்பியா இருப்பா. ஆனா இந்த விஷயம் மாமாக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்குள்ள தேவையில்லாம பிரச்சனை வரும்க்கா. அவருக்கு இந்த விஷயத்த பத்தி தெரியும். நைட்டே எல்லாத்தையும் கேட்டுட்டாரு. லக்கிய அடாப்ட் பண்ண மாமாவுக்கே அவளோட பேரண்ட்ஸ் பத்தி எதுவும் தெரியாது. உன்னால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? லக்கி பிறந்தது மூணார் ஹாஸ்பிட்டல்ல. அங்க இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். அதே நாள் அதே ஹாஸ்பிட்டல்ல ஜுன்னுவும் பிறந்திருக்கான். அன்னைக்கு என்னோட சேர்ந்து வேற யாரு டெலிவரிக்கு வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா லக்கியோட அம்மா யாருன்னு தெரிஞ்சிடும். ஜுன்னுவும் லக்கியும் ஒரே ஊர்ல, ஒரே பிளேஸ்ல, ஒரே ஹாஸ்பிட்டல்ல பிறந்திருக்காங்க. எவ்வளவு விசித்திரமா இருக்குல்லக்கா. லக்கிக்கு உன்னோட பிளட் மேட்ச் ஆனதை பார்த்தா கண்டிப்பா லக்கிக்கும் உனக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்க மாதிரி தோணுது. நானும் அப்படிதான் யோசிச்சேன் ஜானு. ஆனா சிலது எதிர்பாராத விதமா நடக்கும். அப்படி இருக்கும்போது லக்கியும் ஜுன்னுவும் ஒரே ஊர்ல, ஒரே நாள், ஒரே இடத்துல பிறந்தவங்களும் கூட. அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல எக்ஸாக்ட்டா என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சதுன்னா லக்கியோட அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். நானும் அதே தான் யோசிக்கிறேன் ஜானு. அன்னைக்கு என்னோட சேர்ந்து யார் யாரெல்லாம் டெலிவரிக்கு வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப உங்க மாமா எல்லாரும் அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாங்க. அவங்க கண்ணுல படக்கூடாதுன்னு தான் எனக்கு ஜுன்னு பிறந்த உடனே நான் அங்க இருந்து வந்துட்டேன். நீ அன்னைக்கு மாமாவோட கண்ணுல பட்டிருந்தா கதையே வேற மாதிரி போயிருந்திருக்கும். அன்னைக்கே நான் உன் மாமாவோட கண்ணுல பட்டிருந்தா இன்னைக்கு நான் இந்த வீட்டுல இருந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஜானு. என்னக்கா சொல்ற? எல்லாரும் அங்கேயே இருந்து நான் அவரோட கண்ணில் படலன்னு அவரை தப்பா புரிஞ்சிட்டு இருந்திருப்பாரு. அப்பவே என் மேல கோவமா இருக்கவரு இன்னும் அதிகமா தான் கோவப்பட்டிருப்பாரு. அதுவும் உண்மைதான்க்கா. அதனாலதான் நீயும் இந்த விஷயத்த விவேக் கிட்ட சொல்லிடாத. நான் பாஸ்கர் வீட்டுல தங்கின மாதிரி யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. அப்படி தெரிஞ்சா லாபத்தை விட நஷ்டம் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். உடனே மூணாருக்கு ஃபோன் பண்ணி அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன்.